உங்களுக்கு பயம் இருக்கிறதா? நேர்மையாக சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. நல்லது. இப்போது நாம் தொடங்கலாம். உங்களுக்கு பயம் இருக்கிறதா? நம்மில் அனைவருக்கும் பயம் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அதை ஒரு கெட்ட விஷயம் என்று நினைத்து அதை தள்ளி வைக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். பயம் உண்மையில் கெட்டதா? நீங்கள் தீயை பார்த்து பயப்படுவதால்தான் உங்கள் கையை அதில் வைக்க மாட்டீர்கள். அது உங்களை காப்பாற்றுகிறது, இல்லையா? நீங்கள் தவறான பாதையில் செல்ல பயப்படுவதால்தான் சரியான பாதையை தேர்வு செய்கிறீர்கள். அப்படியானால் பயம் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் பாதுகாப்பு. பயம் இல்லாதவன்தான் ஆபத்தானவன். ஏனெனில் அவன் யோசிக்காமல் முடிவெடுக்கலாம். ஆனால் பயம் உள்ள மனிதன் ஒரு நிமிடம் நின்று யோசிப்பான். இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாம் பயத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லை. பயம் வந்தவுடன் நாம் ஓடத் தொடங்கிவிடுகிறோம், அல்லது நம்மையே சந்தேகப்படத் தொடங்குகிறோம். அதற்கு பதிலாக, அடுத்த முறை உங்களுக்கு பயம் வந்தால் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள். இந்த பயம் என்ன சொல்லுகிறது? அது உங்களிடம் சொல்லும், இந்த விஷயத்தை கவனமாக செய் என்று. இங்கே கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு என்று. பயம் உங்களை கட்டுப்படுத்த வரவில்லை, அது உங்களை தயாராக்க வருகிறது. பயம் இருப்பதாலே நீங்கள் பலவீனமானவர் என்று அர்த்தமில்லை. அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் பயத்திலிருந்து ஓடாதீர்கள். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்போது அது உங்கள் சக்தியாக மாறும். நினைவில் கொள்ளுங்கள், பயம் உன்னை தடுக்க வரவில்லை, சரியான பாதைக்கு வழிகாட்ட வருது என்று. புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும்.